ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நான் நேற்று மாண்பு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்தேன். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்கள், நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள் குறித்து அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். இந்தியா கூட்டணியோட கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் திமுக பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. விசிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கிறாங்க. அதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பங்கேற்கும். அதுக்கு உண்டான இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதுக்குண்டான அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கு. நான் இதே தான் போன ப்ரெஸ் மீட்டில் நான் சென்னையில் நான் சொல்லியிருந்தேன். நான் அதான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நாங்கள் முறையிட்டோம், மன்றாடணும், எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி பண்ண சொல்லும்போது அது மறுக்கப்பட்டது. நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்காம அவங்க திமுக சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம். அதே வேளையில் என்னன்னா, எந்த காரணம் நீங்கள் சொல்லலாம், அப்பயே நீங்கள் வெளியே வந்திருக்க வேணும். கடைசி நேரம் 2 வாரம் தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படிங்க நாங்கள் வெளியே வர முடியும்? அந்த சூழ்நிலை ஒரு 10 வருஷம் அந்த கூட்டணி தொடர்றோம். நாங்கள் 10 வருஷம் இந்த கூட்டணி தொடர்றோம். எந்த காரணத்துக்காக அந்த கூட்டணி இணைஞ்சோமோ அந்த காரணங்கள் தொடருது. அப்படி இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காண்டி நாங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளே உருவாக்கிற வேண்டாம்னு சொல்லிட்டு அது நாங்கள் ஒரு சமரசம் தான். அது எங்கள் இயக்கத்தில் இருக்கிற நிறைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். ஆனால் தலைமை ஒரு முடிவெடுக்கும் போது அதுக்கு நாங்கள் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? இடைத்தேர்தல் நடக்கும் போது திமுக ஆதரவு நீங்கள் அதுதான் நான் திரும்பி சொல்லிட்டேன். நான் நீங்கள் வருகின்ற 27ஆம் தேதி பொதுக்குழு நடக்கும். பொதுக்குழு இது மாத்திரம் கிடையாது, பல்வேறு விஷயங்கள், தேர்தல் முடிஞ்சிருக்கு, மக்களுடைய தீர்ப்பு, மேகதாது அணை பிரச்சனை, மும்மொழி கொள்கை, இது போன்ற பல விஷயங்கள் விவாதிக்கும் பொழுது கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இயக்கத்தோழர்களுக்கு இந்த சின்ன பிரச்சனை ரொம்ப காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைமை முடிவெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம்.